ஹெர்னியானாலே நம்ம குடலில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு இடத்துல வீக்னஸ் ஏற்பட்டு அது வழியாக இந்த வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய பொருட்கள் குடல் மற்றும் அந்த கொழுப்பு வெளியே வருகிறது என்று அர்த்தம். சிலருக்கு இன்டர்னலாக கூட ஹெர்னியா இருக்கலாம், வயிற்றுக்குள்ளேயே இல்லை ஹயட்டல் ஹெர்னியா, இது போன்ற பல இன்டர்னல் ஹெர்னியாஸ் கூட இருக்குது. ஸோ என்னென்ன வெளியே ஏற்படுற ஹெர்னியாவில் காமனாக ஏற்படுறது நம்முடைய மடிப்பகுதியில் ஏற்படும் இங்குவைனல் ஹெர்னியா. இது தவிர ஃபீமேல்ஸுக்கு பொதுவாக காணப்படுறது ஃபிமரல் ஹெர்னியா என்று சொல்லுவோம். அதை தொடை பகுதியில் இந்த ஃபிமரல் கெனால் என்று அந்த இரத்த குழாய்கள் வருகிற அந்த கேப் வழியாக வரக்கூடிய ஃபிமரல் ஹெர்னியா. ஏற்கனவே அறுவை சிகிச்சை செய்து தழும்பு வழியாக ஹெர்னியா ஏற்பட்டுனா அதை தான் இன்சிஷனல் ஹெர்னியா என்று சொல்கிறோம். நம்ம இயற்கையாக இருக்கக்கூடிய தொப்புள் அதோட பக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் வீக்னஸ் ஏற்பட்டு அது வழியாக ஹெர்னியா வந்துன்னா அம்பிளிக்கல் ஹெர்னியா. ஸோ உங்களுக்கு யாருக்காவது ஹெர்னியா இருக்குதா? இன்னைக்கு நவீன முறையில் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி மூலம் இந்த அனைத்து ஹெர்னியாஸையும் ரிப்பேர் பண்ணிடலாம்.